ஃப்ரெட், எட்வினா ரோஜர்ஸ் இவங்க 2 பேரும் வயசான தம்பதி. திடீர்னு அவங்க வீட்டை கதவை திறக்கவே இல்ல. திறக்காதனாலே இதை பார்த்து பயந்து போன அவங்க நெஃப்யூ போலீஸ்க்கு கால் பண்ணாரு. வெளியே வீடு ரொம்ப அமைதியா சாதாரணமா தான் இருந்துச்சு. ஆனா உள்ள போன போலீஸ் டீமுக்கு ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க நேரா சமையல் அறைக்கு தான் போனாங்க. ஃப்ரிட்ஜை திறந்தாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள மனுஷ உடலோட பாகங்கள் ஏதோ மல்லிகை பொருட்கள் மாதிரி அடுக்கி வச்சிருந்திருக்காங்க. தலைய தனியா வெஜிடபிள் வைக்கிற இடத்துலயும் காலு கையெல்லாமே கறி துண்டு மாதிரி பார்சல் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. மொத்த ரத்தத்தையும் பாத்ரூம்ல வலிச்சு சுத்தப்படுத்திருக்காங்க. இவ்வளவு கோரமான விஷயத்த செஞ்சது யாரு? இவங்களுக்கு ஒரு மகன் இருந்திருக்கான். அவனோட பேரு சார்லஸ் ரோஜர்ஸ். அவன் அந்த வீட்ல தான் இருந்தான். ஆனா இப்போ அவன் காணாம போயிட்டான். போலீஸ் சார்லஸ் ரூமுக்கு போனாங்க. அது ஒரு சீக்ரெட் பங்கர் மாதிரி இருந்திருக்கு. உள்ள இருந்து பூட்டப்பட்ட ரூமா இருந்திருக்கு. அங்க என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? மேப், சீக்ரெட் நோட்ஸ், ரேடியோஸ்னு. போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. சார்லஸ் ரோஜர்ஸ் தான் அவனுடைய பேரண்ட்ஸ கொண்டு உடலை துண்டு துண்டாக்கி வீட்டை சுத்தமாக்கிட்டு அப்புறம் அட்டிக் வழியா தப்பிச்சிருக்கணும்னு. ஆனா சார்லஸ் ரோஜர்ஸ் இன்ன வரைக்கும் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல. அவன் நோக்கம் என்னன்னு தெரியல. இந்த கேஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கு. சில பேர் சொல்றாங்க அவன் ஒரு ஸ்பை, இன்னமும் வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான்னு. எப்படி மறையணும்னு அவனுக்கு தெரியும்னு. இந்த கொடூர சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.